இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை பிரச்சனை என்னன்னா, ஒரு மொத்த குடும்பத்தினுடைய கையிலே தமிழ்நாடு இருக்கிறது. இதை அரசு என்று சொல்வதை விட திராவிட முன்னேற்ற கழகம் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி என்று தான் சொல்ல வேண்டும். அந்த கம்பெனியினுடைய மேனேஜிங் டைரக்டராக திரு உதயநிதி ஸ்டாலின், சிஇஓ உதயநிதி ஸ்டாலின், சீஃப் ஆபரேட்டிங் ஆபீசராக சபரீஷன், இப்படித்தான் சீஃப் மார்க்கெட்டிங் ஆபீசராக துர்கா அம்மா, இந்த 4 பேர் ஒரு பிரைவேட் கம்பெனியை போல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தொகுதியாக இருந்தாலும் கூட இந்த தொகுதிக்கு உண்மையாலுமே நம்ம சுத்தி பார்த்து ஏதாச்சும் வேலை நடந்திருக்கா, அடிப்படை கட்டமைப்பு நடந்திருக்கா? நான் அடுத்த பேச்சில் பேசும்பொழுது நான் சுட்டி காட்டுறேங்க. அதையெல்லாம் கேட்டீங்கன்னா எந்தவித அடிப்படை கட்டமைப்பும் மேம்படுத்தாம இன்னுமே ஒரு சாதாரண தொகுதியை போல மக்களுடைய அடிப்படை பிரச்சனை எல்லாம் தீர்ப்பதற்கு நேரம் இல்லாம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செயலாற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது எந்த விதத்திலும் கூட தப்பு கிடையாது. காரணம், திமுக நண்பர்களை பொறுத்தவரை அவங்களுக்கு என்னன்னா, இது நம்முடைய கோட்டை, சென்னை பொறுத்தவரை நம்முடைய கோட்டை, நம்மை தாண்டி மக்கள் யாருக்கும் ஓட்டு போட போவது கிடையாது. நம்ம தேர்தலப்ப திமுக சின்னத்தில் போய் நின்னா ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு இருமாப்பம் அவர்களுக்கு இருக்கு, ஒரு எகத்தாளம் இருக்கு. அதே நேரத்தில் சென்னை மக்களை பொறுத்தவரை அவர்களும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் திமுகவுக்கு சம்மட்டி அடியாக கொடுத்துக்கிட்டே வர்றாங்க. 2011 சென்னை மாநகரத்தை பொறுத்தவரை திமுகவுக்கு நிறைய சம்மட்டி அடி கொடுத்தாங்க. இன்னைக்கு அதே சம்மட்டி அடி 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக சென்னை பெருமக்கள் கொடுக்க போகின்றார்கள் என்று நான் சொன்னால் அது நிச்சயமாக தவறாக இருக்க போவது கிடையாது. இன்னைக்கு ஒரு பெண் நடந்து போறாங்கன்னா 5 மீட்டருக்கு ஒருக்கா பின்னாடி திரும்பி நடந்து போறாங்க. ஏன்? திரைப்பட நடிகராக இருக்கக்கூடிய திரு ரேவதி அவர்கள் நேத்து ஒரு இங்கே சொல்றாங்க, இன்னைக்கு சென்னை எனக்கு பயமா இருக்கு, எல்லா இடத்திலும் ஒரு சைக்கிள்ல சர்வசாதாரணமாக சுற்றி திரிந்த நான் இன்னைக்கு சென்னையில சில இடத்திற்கு செல்வதற்கே பயமா இருக்குன்னு திரைப்பட நடிகை திரு ரேவதி அவர்கள் சொல்றாங்க. திமுக ஐடிவிங் என்ன பண்றாங்கன்னா, ரேவதி அம்மாவை போய் ஆபாசமாக தாக்கி கொண்டிருக்கின்றார்கள் சமூக வலைதளத்தில். ஒரு பிரச்சனையை பொதுமக்கள் சொல்றாங்களே, அதற்காக நாம் நடந்து கொண்டிருக்கின்றோமா? 2021 25 வரைக்கும் பாத்தீங்கன்னா குழந்தைகள் பெண்களுக்கு எதிரான பெருங்குற்றம் என்பது ஒரு ஆண்டும் கூட 8 விழுக்காடு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா சட்டசபையில முதலமைச்சர்கிட்ட கேட்டா ஒரே கேள்விதான், ஒரே பதில் தான் சொல்லுவார், இல்ல எங்கிட்ட ஆதாரபூர்வம் இருக்கு, நான் ஆதாரத்தை வெளியிடுறேன், நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களுக்கு எதிரான குற்றம் குறைந்திருக்குன்னு ஆதாரத்தை வெளியிடுறேன். ஒரு வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அதனால நான் சண்டைக்கு போக மாட்டேன், இன்னைக்கு புதன்கிழமை அதனால சண்டைக்கு போக மாட்டேன், சட்டமன்றமே முடிஞ்சு போச்சு, எந்த ஆதாரத்தை எப்ப வெளியிட போறார்?